ஒருத்தரோட உடல் எடைக்கும் ஜாதகத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? நிச்சயமாக. ஒவ்வொருத்தருடைய ராசி லக்னம், ராசி அதிபதி லக்னாதிபதி, இதில் எத்தனை கிரகங்கள் சேருதோ அந்த அளவுக்கு எடைகள் கூடவும் குறையவும் செய்யும். பலமாக இருக்குதா, பலவீனமாக இருக்குதா, அதுக்கேற்ற மாதிரி எடைகள்லாம் கூட செய்யும், குறைய செய்யும். சில கிரகங்களுக்கு குட்டான கிரகம் பேர், சில கிரகங்கள் ஒல்லியான கிரகம், மெலிந்த கிரகம், நார்மலான கிரகம்னு 3 வகையில் இருக்கும். 9 கிரகத்தில் 3 கிரகம் நார்மல் பாடி, ஐடியல் வெயிட் இருக்கக்கூடிய கிரகம் 3 இருக்குது. ஒரு 3 கிரகம் மெலிந்த கிரகம் இருக்குது. 3 கிரகம் பருமனான கிரகமாக இருக்கிறது. இந்த கிரகங்களை பொறுத்து, அதோட தொடர்பை பொறுத்து ஒருத்தரோட எடை கூடுறதும் குறையிறதுக்கும் காரணமாக இருக்குது. இயற்கையாக இருக்கும். இந்த இயற்கையான எடையை கூட்டலாமா குறைக்கலாமான்னா, நீங்கள் நார்மலான ஃபுட்டு ஹேபிட்டில் எப்பவும் போல் அப்படியே இஷ்டத்துக்கு மனம் போல போக்கில் நார்மலாகவே இருந்தீங்கன்னா, அது உங்களோட ஜாதகத்தை எடைய அப்படி இருக்கும். ஒன்று மெலிந்த தேகமாகவே இருக்கும், அல்லது நடுத்தரமான தேகமாக இருக்கும், அல்லது பருமனாகிற தேகமாக இருக்கும். நீங்கள் அதை வாலண்ட்ரியாக அவேர்னஸோட ஃபோக்கஸ்டாக இருந்து உங்களுடைய எடைக்கு மேலே அட்டென்ஷன் பே பண்ணி நீங்கள் அதோடய எடையை கூட்டவோ குறையவோ நீங்கள் அக்கறை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மாறுபடும். ஆனால் அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் ஃபோக்கஸாக இருக்கிறீங்களோ அது வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் அது மாறி போயிடும். ஃப்ரீயாக விட்டிங்கன்னா பழைய நிலைமைக்கு திருப்பி வந்துடும். பழைய நிலைமைக்கு அந்த உடல் பருமனோ அல்லது உடல் மெலிதலோ அது பழைய நிலைமைக்கு திரும்ப வந்து சேர்ந்துடும். அது அப்போ பிறக்கும்போது இல்லையா, இப்போ தானே இருக்காங்க, பின்னாடி தானே இருக்காங்கன்னா தசாபுத்தி மாற 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 அவைகள் மாறிக்கிட்டும் வரும். நோய்கள் கூட கூட அதோட தன்மைக்கு ஏற்ற மாதிரியும் இது மாறும். தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி நோயும், நோய்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட உடல் அமைப்பும் கூடவோ குறையவும் செய்யும். ஆக மொத்தத்தில் ஜாதகம்தான் ஒருத்தரோட உடல் எடைக்கும் காரணமாக இருக்குது. இப்போ ஒரு ஃபேமிலியில் கூட அப்பா, அம்மா, பையன் அப்படி அந்த மாதிரி இருக்கவங்க கூட குண்டாக இருக்காங்கன்னா, அப்போ அந்த ஜீனு காரணம் இருக்குமா? எல்லா டாக்டருமே தனக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரே பதில் என்னென்னா ஜெனட்டிக் ப்ராப்ளம். வியாதி. எங்கள் தாத்தா பாட்டனுக்கெல்லாம் சுகர், பிபி இதெல்லாம் கிடையாது. திடீர்னு வந்துருச்சு. 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எங்கே இருந்தது சுகரு, பிபி அதெல்லாம்னாக்கா கிடையாது. இப்போ தான் புதுசாக வந்துருச்சு. கேட்டால் ஜெனட்டிக் ப்ராப்ளம்ன்றாங்க. அது வழி வழியாக வருது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ரத்த குரூப் எப்படி ஒரே மாதிரியாக இருக்குது? அம்மாவது மாதிரியே இருக்கும், அல்லது அப்பாவது மாதிரியே இருக்கும். ஆக அது மாதிரி எப்படி வருதோ அது மேலே உடல் வாகுன்றது கூட அந்த மாதிரி இருக்கும். உடல் வாகுன்றது அந்த மாதிரி இருக்கும். முழு காரணத்தையும் ஜெனட்டிக் மேலே போடக்கூடாது. அது ஒன் ஆஃப் த ரீசனாக தான் இருக்கும் ஒழிய முழுக்க முழுக்க அப்படி தான் போடக்கூடாது. அது தப்பு. அதெல்லாம் எஸ்கேபிசம் தான் சொல்ல முடியும். நம்ம எங்கள் அப்பா பரம்பரையில் எல்லாரும் குண்டு தான், எங்கள் பரம்பரையில் எல்லாம் ஒல்லி தான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது முறை கிடையாது. நம்மளுடைய பிளட் குரூப் எப்படி பரம்பரையில் இருக்க மாதிரி ஜாதகத்தில் ராசி நட்சத்திரம் கூட அம்மா அப்பாவுக்கு தொடர்புடைய ராசி நட்சத்திரம் தான் நமக்கு பிறக்கும். திரும்ப திரும்ப அதே தான் குடும்பத்தில் அந்த ராசி, அந்த நட்சத்திரம் அல்லது அந்த லக்னம் அப்படின்றது தான் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் இது இருக்குது. அது ஜெனட்டிக்குன்னு சொல்கிறது ஒரு ரொம்ப குறைவான பர்சன்டேஜ் தான் காரணம் வழிய அது மேலே முழு பழியும் போடக்கூடாது. அப்போது இந்த வெயிட் ஏறுறவங்களுக்கு குறைக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் தருவீங்களா? குறைக்கிறதுக்கு உணவு கட்டுப்பாடு தான் முக்கியம். அறிவியலோடு சேர்ந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். அதுதான் டெய்லி சாப்பிட்றவங்களோட உணவில் ஒரு பிடி சாப்பாடை நீங்கள் வேலைக்கு குறையுங்க. அந்த மாதிரி ஒரு பிடி சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு 50 கிராம்னு வச்சுங்களேன். நீங்கள் 3 வேலையும் 50 கிராம் குறைச்சிங்கனாக்கா 150 கிராம் குறைய போகுது. 150 கிராம் ஒரு வேலைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பாடை குறைச்சிங்கன்னா கண்டிப்பாக 10 நாளில் உங்களுக்கு 1 கிலோ வரைக்கும் வெயிட் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நார்மல். இதில் ஸ்வீட்டு, பொட்டேட்டோ அப்படி இப்படிலாம் நான் தனியாக சொல்லலை. டெய்லி நீங்கள் ஒரு பிடி சாப்பாடு 150 கிராம் சாப்பாடை நீங்கள் ஒரு நாளைக்கு குறைவாக எடுத்துக்கிட்டு ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு
10 நாள்லேயே 1 கிலோ வெயிட் குறையறதுக்கு இருக்கும். அப்படி தான் குறையல அப்படின்னா மாதத்துக்கு 1 கிலோவாச்சும் கண்டிப்பாக குறையும். 10 நாளில் குறைக்கலன்னா கூட 300 கிராம் தான் குறைஞ்சிதுங்கன்னா கூட ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி 1 கிலோ குறையும். நீங்கள் ஒரு வருஷத்தில் 12 கிலோ கம்மி இல்லாமல் குறைக்க முடியும். ரொம்ப ஈஸி. உணவு முறையில் கவனம் செலுத்தினா போதும். நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுக்கும் கலோரி இருக்குது. அது எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு தண்ணீர் தவிர மீதி எல்லாத்துலேயும் கலோரி இருக்குது. அதனால் அதிகமாக நீங்கள் தண்ணி குடிக்கணும். அதிகமாக நீங்கள் சுடு தண்ணியாக குடிக்கணும். க்ரீன் டீயாக குடிக்கலாம். சர்க்கரைகளை கம்மியாக யூஸ் பண்ணணும். அப்புறம் புரோட்டீன் கண்டிப்பாக அதிகமாக சாப்பிட்லாம். புரோட்டீன் அதிகமாக சாப்பிட சாப்பிட உங்களுக்கு வந்து மற்ற உணவுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் உங்களுக்கு வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும். இதுதான் காரணம். அதெல்லாம் உங்களுக்கு அந்த கணக்கெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க. ஆனால் ஒரு 3 சில விஷயங்களை வந்து கொள்கையாக எடுத்துக்கங்க. சிரிக்கக்கூடாது, கொள்கையாக எடுத்துக்கணும். கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம், இனிப்பு, இந்த 3 ஐட்டத்தை நான் காசு கொடுத்து வாங்க மாட்டேன்னு நீங்கள் சத்தியம் பண்ணிக்கங்க. ஓசியில் தான் சாப்பிடுவேன்னு முடிவு பண்ணிங்க. அல்லது பார்ட்டியில் போனால் தான் சாப்பிடுவேன், கல்யாணத்துக்கு போனால் தான் சாப்பிடுவேன், அல்லது வேறு யாராவது வாங்கி கொடுத்தா தான் சாப்பிடுவேன்ற மாதிரி முடிவு பண்ணிக்கங்க. அதோடு சேர்த்து வாரத்துக்கு 1 அல்லது 2 முறைக்கு மேலே அசைவம் எடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிக்கங்க. அப்புறமா மது அப்படிங்கிறது எந்த ரூபத்துலேயும் உள்ளே போகாமல் பார்த்துங்க. அல்லது மாதத்துக்கு 1 நாளுக்கு மேலே எடுக்க மாட்டேன்னு நினச்சிக்கங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து உறுதிமொழி எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எடை குறையும். இதுதான் எடை கூடுறதுக்கான பெரிய காரணங்கள். கொக்கோ கோலா, பெப்சி போன்ற கூல்ட்ரிங்க்ஸு, ஜூஸ் குடித்தா நல்லதுன்னு சொல்லிட்டு ஜூஸில் நிறைய சர்க்கரை போட்டு குடிக்கிறது. ஜூஸ் வந்து சர்க்கரை இல்லாமல் குடிக்கணும். எந்த ஜூஸை குடித்தாலும் சர்க்கரை இல்லாமல் குடிக்கணும். அப்படி இல்லைன்னா ராவாக நீங்கள் ஃப்ரூட்டே ராவாக சாப்பிட்றணும். அவ்வளோதான். நம்மளோட உணவில் 1/3 தான் ரைஸ் இருக்கணும் ஒழிய 3ஆக பிரிச்சுக்கலாம். 33% காய்கறியும், 33% பழங்களும், 33% சப்பாத்தியோ சாப்பாடோவோ இருக்கணும். உணவு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி அப்படின்றது எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒன்று 33% தான் இருக்கும் இடையில. நீங்கள் ஒரு நாளைக்கு 600 கிராம் சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்க ஒரு வேளைக்கு. அந்த 600 கிராம் சாப்பாட்டில் 200 கிராம் சாப்பாடு இருக்கலாம், 200 கிராம் காய்கறி இருக்கணும், 200 கிராம் பழங்கள் இருக்கணும். இப்படி சாப்பிட்டுட்டு வரணும். நம்ம சாப்பிட்ற உணவை 3ஆக டிவைட் பண்ணி காய்கறிகளுக்கு 1/3, பழங்களுக்கு 1/3, அப்புறம் உணவுக்கு 1/3 இப்படி மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது.